இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆமா செங்கோட்டையன் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இப்ப வேற யாரு இணைய போறா? ஒருவேளை டிடிவி இணைய போறாரோ? இல்ல ஒருவேளை வந்து பன்னீர்செல்வம் அவர் இணைய போறாரோ? ஓபிஎஸ் அவர்தான். அவர் இணைய போறாரோ? அப்படின்னு எல்லாருக்குமே ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சந்தேகம் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் முடிவு அடைஞ்சிருச்சு. அதாவது இவர் யார் கூட சேர போறா? தாவேக்கா தான் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவரு யார் கூட இணைய போறாரு? டிஎம்கேவா? டிவிகேவா? இல்ல மறுபடியும் வந்து ஏடிஎம்கேவா? அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஏன்னா, இப்போ ஒரு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அங்க ஒரு சில மீட்டிங் எல்லாமே நடந்திருக்கு. அங்க என்ன பேசுனாங்க, என்ன நடக்கப் போகுது அப்படின்றத தான் நான் சொல்லப் போறேன். சோ உங்களுக்கு அத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. 2026 எலக்ஷன் வர போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எல்லாருமே வந்து அவங்க கட்சி வேலைய வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. யார் யார் கூட கூட்டணி வைக்க போறா? யார் யார விட்டுட்டு இங்க வந்து இணைய போறா? அப்படின்றதுல இருந்து எங்கெங்க நம்ம நிக்க போறோம்? எந்தெந்த தொகுதியில வந்து கூட்டணி நிக்க போறாங்க? எந்தெந்த தொகுதியில வந்து சுயேட்சை நிக்க போறாங்க? எந்தெந்த தொகுதியில யார் யார எங்கெங்க நிப்பாட்ட போறோம்? யார் யாருக்கு எவ்வளவு சீட் குடுக்க போறோம்ன்றத தாண்டி எல்லா வேலையுமே பக்காவா போயிட்டு இருக்கு. இன்னும் 2, 3 மாசத்துல வந்து என்னைக்கு வந்து எலக்ஷன்ல இருந்து ரிசல்ட் டேட் வரையும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எஸ்ஐஆர் வேற முடிய போகுது. கைய வேற ரெடியா வச்சுக்கிறேன். ஏன்னா இங்க இங்க் வைப்பாங்கல்ல. அதுக்கு ஓட்டர் ஐடி நான்லாம் வாங்கிட்டேன். பாதி பேர்ட்ட ஓட்டர் இல்லன்னு நினைக்கிறேன். ஓட்டர் ஐடி இல்ல அப்படின்னா உங்களுக்கு 18 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா ஓட்டர் ஐடி எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்ஐஆர் வருவாங்க. அப்ளை பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு வந்து எல்லாருமே பேசக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேல இருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ வந்து டிவிகேல இணைஞ்சாரு. ஓகேவா? டிவிகேல இணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? அவ்வளவுதான் ஏடிஎம்கே ஆட்சி முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஒரு ஆள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து அவ்வளவுதான் ஒரு டிக்கெட்டாக எடுக்கும் விஜய் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. யார் விக்கெட் வேணா எடுத்துட்டு போட்டும். ஓகே. எல்லாருக்குமே அடுத்த கட்ட சிந்தனை. அதாவது நம்ம வீட்ல வந்து என்ன எங்கேயாவது ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம தட்டுல சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சாப்பிடுறத தாண்டி பக்கத்துல என்ன சாப்பிடுறான் அப்படின்றத பார்ப்பாங்க. இல்லையா? அதே மாதிரி இப்ப செங்கோட்டையன் வந்து இங்க இணைஞ்சிட்டாரா? இங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது வேற யாரு வருவா? அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் எல்லாருக்குமே வந்திருக்கு. இப்படி இருந்தவங்க எல்லாரோட கண்ணோட்டமோ இன்னொருத்தவங்க மாறி இருக்கு அப்படின்னா அது யாரு அப்படின்னா ஓபிஎஸ் ஐயா. அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள். இப்ப அவர் மேல எல்லா டார்கெட்டும் போயிருக்கு. ஆகா இவரும் அடுத்து வந்து சேர போறாரு அப்படின்றது. ஏன் அப்படின்னா என்டிஏ கட்சியில இருந்து இவர் ரீசெண்டா வந்து விலகி இருந்தாரு. என்ன ரீசன்றதை நான் தெளிவா சொல்றேன். ஓகேவா? என்டிஏ கட்சியில இருந்து விலகி இருந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து எங்க இணைய போறாரு? ஓபிஎஸ் வந்து எதுல இணைய போறாரு அப்படின்ற சந்தேகம் தான் எல்லாருக்குமே இருக்கு. ஒரு பக்கம் டிஎம்கேன்னாங்க, இன்னொரு பக்கம் டிவிகேன்னாங்க, இன்னொரு பக்கம் தனி கட்சி ஆரம்பிச்சு அவரு சுயேட்சை நிக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி. என்ன அப்படின்னா என்டிஏ வந்து முதல்ல எதுக்கு விலகுனாங்க அப்படின்றத நான் வந்து டீடைலா சொல்றேன். ஓகேவா? அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு தான் அந்த முதலமைச்சர் பொறுப்பு வரும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா இவருக்கு வரல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்துச்சு. இவருக்கு இருக்க வேண்டிய பொறுப்பை எல்லாமே ஒருத்தர் வந்து வன்முறை ரீதியாக கையெழுத்து வாங்கி கொடுத்ததாக ஒரு தகவல். அது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த கட்சியை வந்து சசிகலா அவர்கள் வந்து டேக் ஓவர் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா கன்னட போராட்டம் பண்ண ஒரு ஆள் இவர் அப்படின்னே சொல்லலாம். கட்சியை வந்து பக்காவா வச்சுக்கணும் அப்படின்றதுல இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயாவும் ஓபிஎஸ் ஐயாவும் 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து கட்சியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே ஒற்றுமையா இருந்து நீங்க நானு வேற இல்லடா 2 பேரும் ஒத்த உசுருடா அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஒண்ணா நின்னு அவர் முதலமைச்சராகவும் இவர் துணை முதலமைச்சர் மாதிரியும் 2 பேருமே ஒண்ணா நின்னு ஆட்சி நடத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த வரக்கூடிய எலெக்ஷன்ல எல்லாத்துலயுமே நான் தான் நிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு வாக்குவாதத்துல 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இடையில வந்து கூட்டணியில இருந்து விலகினார். அதாவது என்டிஏ கூட்டணியில இருந்து நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகினாரு. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு லிட்டில் பிளாஷ்பேக் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்க 2 பேருக்கு சண்டை வந்துச்சுல, அதாவது இபிஎஸ் ஐயாவுக்கும் ஓபிஎஸ் ஐயாவுக்கும் சண்டை வந்துச்சுல, இந்த சண்டை வரப்ப நிறைய கேஸ் எல்லாமே போட்டாங்க. கேஸ் போட்டப்போ பிஜேபி வந்து நம்ம கூட நிக்கும். ஏன் அப்படின்னா அதாவது பிஜேபிக்கும் ஓபிஎஸ் ரொம்ப நெருக்கம். அதாவது ரொம்ப க்ளோஸ். அவங்க 2 பேரும் அடிக்கடி வந்து மீட் பண்ணிக்குவாங்க. அதாவது டெல்லியில இருந்து இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து இங்க வராரு அப்படின்னா ரிசீவ் பண்றதுல இருந்து பாத்துக்கிறதுல இருந்து வழி அனுப்பி டாடா காட்டுற வரைக்கும் எல்லாமே வந்து பன்னீர்செல்வம் அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்படின்றப்போ நமக்கு சென்ட்ரல்ல இருந்து நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கேஸ் மேல கேஸ் போடு கேஸ் போடு கேஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எல்லா கேஸ்ல இருந்தும் ஓபிஎஸ் அவர்கள் தோத்தது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி எல்லா கேஸ்லயும் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டோட்டலா நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்க கட்சியில எல்லாம் முடிவு பண்ணி எடப்பாடி அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வேட்பாளரா போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப நடந்த என்டிஏ கூட்டணியில வந்து முடியாது. அதாவது அதிமுக வந்து மொத்தமா இணைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் மண்டைய ஒருத்தர் கழுவி இருக்காரு. வேற யாரு? டிடிவி தினகரன் அவருதான். இவர் மண்டைய போட்டு கழுவி அதுக்கப்புறம் இவரையே கட்சிக்கு எதிராக திருப்பி விட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு சில சண்டைகள்லாம் வந்து என்டிஏல இருந்து நாங்க விலகுறோம் அப்படின்னு சொல்லி என்டிஏல இருந்து விலகிட்டாங்க. என்டிஏல விலகினதுக்கு அப்புறம் தான் இப்ப செங்கோட்டையனுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து வரிசையா அடுத்தது பன்னீர்செல்வமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் 2 பேரும் தான் ஒண்ணு சேர போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பரவலாவே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா
நேத்திய தினம் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொச்சின்ல இருந்து டெல்லிக்கு ஃபிளைட்ல போயிருக்காரு. ஜுர் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. என்ன காரணம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு நேத்து நைட்டு ஃபுல்லாவே எல்லாம் பேச்சுவார்த்தை தான். ஆகா டெல்லிக்கு போயிருக்காரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஏடிஎம்கேயோட இணைஞ்சிருவாரா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டெல்லியில போய் கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்களோட வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க. இன்னும் ஊருக்கு கிளம்பல, இன்னும் டெல்லியில தான் இருக்காரு. பாஜக இருக்கிற எல்லா நிர்வாகிகள்ட்டையும் பேச போறதா ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. அமித்ஷா கூட வந்து 20 நிமிஷம் பேசினது வந்து அந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம் அழைத்ததே வந்து பாஜக இருந்து டெல்லியில இருந்து கூப்பிட்டுருக்காங்க. இதுவும் அபிஷியலா வெளியே வந்துருச்சு. அவங்க இன்வைட் பண்ணதுனால இவங்க இங்க இருந்து போயிருக்காங்க. மேபி ஒருவேளை ஏடிஎம்கேயோட இணைவாரோ? வாய்ப்பே கிடையாது. நான் எப்படி வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றேன் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா ஒரு கட்சிக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு சில கட்சிக்கு வந்து இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொள்கையும் இல்லை ரூல்ஸும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கையும் ஸ்ட்ராங்கான ரூல்ஸ் இருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து அந்த கட்சி இருக்கு அப்படின்னா அந்த கட்சிக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கட்சிக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்றது. இவர் என்ன துரோகம் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களை வந்து கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஓகேவா? அப்படி ஒதுக்கி வச்சிருக்கிறப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவரோட தொடர்புல இருந்ததும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வந்து குரு பூஜையில, அதாவது தேவர் குரு பூஜையில வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வந்து மாலை அணிஞ்சதும் எல்லாமே சொல்லி அதாவது நம்மளோட கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணதாதான் இப்ப கருதப்படுது. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா அவர் வந்து வாய்ப்பு இல்லை. அதாவது இப்ப எதுக்காக ஒருவேளை மீட்டிங் வச்சிருப்பாங்க அப்படின்னா, அது வந்து நம்மளோட கருத்து கணிப்பு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இவர் வந்து ஏடிஎம்கேயோட சேர்ந்து உள்ள வருவாரா அப்படின்னா அது சந்தேகம் தான். கண்டிப்பா வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. இதுவே வந்து என்டிஏவோட தனி கட்சி வச்சு கூட்டணி வைக்கிறது அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது முக்குளத்தோர் ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டுகள், அதாவது கள்ளர், மறவர், அகமுடையார் இவங்க 3 பேர் ஓட்டு வந்து இவருக்கு அதிகமாவே இருக்கு. அதாவது சொல்ல போனா அந்த சமூகத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்குளத்தோரோட ஓட்டு வந்து அப்படியே விழுகிறதுக்கு அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. அதாவது தேனி, கம்பம், போடி அந்த சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து அதிகமான தொண்டர்கள் நிறையவே இருக்கிறதுனால அந்த ஓட்டை வந்து விடக்கூடாது. ஆல்ரெடி தென் மாவட்டத்துல வந்து நம்ம ஒரு புடிப்பா இருந்திருக்கோம் ஏற்கனவே, இது வந்து ஏடிஎம்கே உள்ள பூந்திருக்காங்க அப்படின்றப்போ அந்த தென் மாவட்டத்தை கவர் பண்றதுக்கு அதிகமாவே வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு மெயினான வேலை தான் இந்த விஷயம். அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இப்ப கட்சிக்குள்ள இணைச்சது. அதாவது இதுக்காக தான், அந்த ஓட்டு வங்கிக்காக இந்த ஓட்டை நம்ம விடக்கூடாது அப்படின்ற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் அவர் கூட்டிருப்பாங்க. இப்போதைக்கு முடிவு என்ன பண்ணியிருக்காருன்றது வெளியே வரல. கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவா தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா என்டிஏ கூட்டணியில வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பன்னீர்செல்வம் வந்து என்டிஏ கூட்டணி இணைவாரா? இல்ல வந்து எனக்கு வேணாங்க நான் டிவி கேட்க போறேங்க அப்படின்னு சொல்லி டிவி கேட்க போவாரா? இல்லங்க நான் டிஎம் கேட்க போறேங்க அப்படின்னு டிஎம் கேட்க போவாரா? இல்ல மறுபடியும் ஏடிஎம்கே சேர்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாரா? அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.